வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் ஆலு பாலக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கிரேவி உருளைக்கிழங்கையும் பாலக்கீரையும் வச்சு பண்ணுறது. கீரையையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாக செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆலு பாலக் பண்ணுறதுக்கு முதல்ல கீரையை வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கழுவி போட்டுக்கணும். அது கூட 1/4 கப் தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு, அதை ஆற விடணும். கீரை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் வேக வச்ச 200 கிராம் உருளைக்கிழங்க கட் பண்ணி போடணும். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டா வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை. உருளைக்கிழங்குல உப்பும் காரமும் ஒட்டணும், அவ்வளவுதான். உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி போட்டா இந்த கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க நான்ஸ்டிக்ல உருளைக்கிழங்க வறுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அடியில ஒட்டாம நல்லா வறுபடும். அதுக்கு தான் நான் அதையும் காமிச்சிருக்கேன். இப்போ கீரையும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. மசாலா பண்றதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடணும். எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கணும். மசாலா வதங்கிய பிறகு அதுல அரைச்சு வச்சிருக்கிற கீரையை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வேக விடணும். கடைசியா கொஞ்சம் கசூரி மேத்தி தூவி பரிமாறலாம். அருமையா இருக்கும். ஆலு பாலக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.